கடவுள் ஒரு பொருள் இல்லை. கடவுள் ஒரு பொருள் இல்லை. பொருளுக்கு எல்லாம் உண்டு. மண் அப்படின்னா ஒரு வாசனை இருக்கும். மண்ணுன்னா என்ன இருக்கும்? ஒரு வாசனை. இரும்புக்கு ஒரு வாசனை இருக்குது. நீங்கள் காலையில் கேட்டை போய் தொட்டு மோந்து பாருங்கள், வாசனை இருக்கும். காப்பருக்கு ஒரு வாசனை இருக்குது. வெள்ளிக்கு ஒரு வாசனை இருக்குது. பிளாஸ்டிக் பொருளுக்கு ஒரு வாசனை இருக்குது. பொருள்னாவே ஆமாம், எல்லா மெட்டீரியலுக்கும் இருக்குது ஸ்மெல். இப்போ எல்லாத்துக்கும் ஒரு வாசனை இருக்குது. கடவுளுக்கு ஒரு வாசனையும் கிடையாது. ஏண்டான்னா அவர் என்னன்னா எல்லாம் அனுபவிக்கணும்னு நினைக்கிறாரோ அவ்வளோத்தையும் அனுபவிக்கிறது தான் நம்மளை விட்டுக்கிறாரு. அவருக்கு இப்போ ஒரே டைமில் காஃபி பசி, முறுக்கு பசி, டீ பசி, பிஸ்கெட் பசி, ஆம்பளை பசி, பொம்பளை பசி, எல்லா பசியும் எடுக்குது. என்ன பண்ணிட்டார்? டிசைனா விட்ட பேராசை பெரிய அதாவது பயங்கரமான ஆள். அவன் பேரறிவாளன். அறிவு கிடையாது, அது பேரறிவு. என்னென்ன தேவை இருக்குதோ அத்தனையும் நம்மக்கிட்ட கொடுத்துக்கிறாரு. உன் தேவை நினச்சிங்கிற ஊரில் சொல்லியிருந்த ஊரில் எடுக்க வச்சது யார்? ஊரில் யாரையும் எடுக்க வச்சாரு? நீ கொஞ்சம் ஊரில் எடுக்க வையன் பார்க்கலாம். எனக்கு கொஞ்சம் ஊரில் எடுக்க வையன். யாருன்னா ஊரில் எடுக்க வைக்க முடியும்? எனக்கு ஊரில் எடுக்க வைங்களா? ஏன் ஊரில் எடுக்க மாட்டேங்குது சில பேருக்கு? சொரிஞ்சிக்கணுன்ற மாதிரி. ஊரில்னா நான் வேற இல்லை, காமத்தை பற்றியே பேசலை, ஊரிலே சொல்கிறேன். சராசரியாக ஒரு நம்பிச்சல் ஏற்படுது இல்லை? எல்லாருக்கும் ஏற்படுது. சில பேரில் கொசு கச்சை கூட கம்மன் தாங்கிறாங்க. கொசு வெக்கப்பட்டு போயிடுது. இவனை கட்சி நடான வாகுது, இவ்வளோ குடிக்கிறோம் கம்முனிக்கிறானேன்ட்டு. சில கொசுலாம் குடிச்சிட்டு அங்கேயே சேர்த்துரும். இதுக்கு வேற அவனால பண்ண முடியாது. புள்ள குடிச்சிட்டு மயக்கத்தில் அதுவே சேர்த்துரும். இவன் தெரியாதனமா தூக்கத்திலே நசிக்கிருப்பான். கரெக்ட் தானே? கடவுளுக்கு தனியாக தீர்த்துக்கணும், தாகத்தை தீர்த்துக்கணும்னு அவசியம் இல்லை. நாம் எல்லாருமே கடவுள் தாகத்தை தீர்க்கிறவங்க தான். நான் அதை தான் சொல்ல வரேன். நீங்கள் உங்களை திருப்தி பற்றினா யாரை திருப்தி பற்றுறீங்க? கடவுளை. நீங்கள் உங்களை கொண்டாடினா யாரை கொண்டாடுறீங்க? கடவுளை. ஸோ கடவுளுக்கு டிசைனான பசி டிசைனாக வச்சுக்கிறாரு. ஒருத்தனுக்கு ஏமாற்றணும், கடவுளுக்கு வந்து ஏமாற்றணும். யாரையோ ஏமாற்றத்துக்குன்னு ஒருத்தனை படைக்கிறாரு. ஏன்? அவன் டிசைனாக ஏமாற்றுவான். வேறு யாராலையும் அவனை மாதிரி ஏமாற்றவே முடியாது. அவனால போய் எல்லாம் நம்பி போய் ஏமாறுவாங்க. அவன் ஒன்றுமே பண்ண மாட்டான். கம்முன்னு நல்ல மாதிரிலாம் போட்டு உட்காந்து பேசி நிற்பான். எல்லாம் வந்து உட்காந்து சிச்சு நிற்பாங்க. ஏன்? ஏமாத்துறதுக்குன்னே பிறந்த நான், ஏமாறுறதுக்குன்னே பிறந்த நீங்கள். ஆமாம், கடவுளுக்கு என்ன பிரச்சனை? அப்போ கடவுள் தன் பசி எப்படி தீர்த்துக்கிறாரு? இது ரொம்ப மோசம் இல்லை சார்? நீங்கள் வந்து நீங்கள் எல்லாம் ஏமாத்துறேன், நான் ஏமாத்துறேன், நீங்கள் பார்க்குறவங்களாம் விதன்னு பார்த்துக்கிறேன். அவனுக்கு அந்த மாதிரி பசி. இப்போ கடவுளுக்கு எதை மாதிரி பசியே? விதமாக இன்னும் கூட பசி அடங்கலை. இன்னும் ஒன்றா பண்ணுகிறான், உருவாக்கிக்கினே இருக்கிறான். ஒரு கால் கடவுளுக்கு பசி அடங்கிச்சானா என்ன ஆகும்?